1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அவங்கவுங்க ஃபேமிலிக்கு தக்கன தக்காளியை வந்து வேக வச்சுக்கோங்க. சும்மா கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். இந்த பாருங்கள் லைட்டாக வெந்தால் போதும். இப்போ தோலை உரிச்சுக்கிருவோம். இப்போ தக்காளி தோலை பூரா உரிச்சிட்டே பாருங்கள். இதான் தக்காளி தோல் பாருங்கள். இதை கரைச்சி ஊற்றிக்கிடுவோம். இது வேஸ்ட் ஆகாது. இப்போ கடாயை காய வச்சாச்சு. இப்போ 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. சோம்பு போட்டுக்கிடுவோம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு. இப்போ சோம்பு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ஒரு 100 வெங்காயம் கலந்து போட்டுக்கிடுவோம். இப்போ மஞ்சள் பொடி 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கிடுவோம். தக்காளி தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி இந்த நடுவில் உள்ளதை கட் பண்ணி எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இருந்தால் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். தக்காளியை பிசைகிறதுனா நல்லா பிசைஞ்சிக்கோங்க. என்னால் கை பிசைய முடியாதனால மிக்சியில் ஒரு சுற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை எடுத்து இதில் ஊற்றிக்கிடுவோம். இந்த தக்காளி தோலெல்லாம் நல்லா இப்படி பிசைஞ்சிக்கோங்க. எல்லாத்தையும் பிசைஞ்சு தண்ணி ஊற்றிக்கலாம்.